என் தங்கப்பிள்ளையே, மகாலய அமாவாசையினுடைய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் இந்த வராகி என்னுடைய வாக்கினை நீ கேட்டு முடித்த மறுநொடியே உன்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் முடிந்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கப் போகின்றது. உனக்கான நல்ல நேரத்தை உனக்கு உருவாக்கி கொடுக்க வந்திருக்கின்ற உன் தாயானவள் என்னுடைய அன்பினை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் சரியாக உன் முன்னால் நடக்கும். என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ யோசித்து முடிக்கும் முன்னமே உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு ஒரு வெற்றியை தர நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இந்த வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் வெற்றியாகவே இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எந்த சூழ்நிலையிலும் எதையுமே விட்டுவிடாமல் உனக்கு வேண்டியபடி எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீ விரும்பியபடி அத்தனை விஷயங்களும் உனக்கு நிறைவாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் நான் வருகின்ற நேரம். இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் நேரம். கலங்காது நின்று இந்த வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம். நடப்பது எல்லாமும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ உணர வேண்டிய நேரம். இனி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த காலங்கள் ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும் அல்லவா. இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ கலங்காது. நல்ல நாள், அதாவது மகாலய அமாவாசையினுடைய இந்த விடியல் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை நடத்தும் என்பதனை நம்பு. முன்னோர்களினுடைய ஆசியும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசியும் உனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டிய நாள். இந்த நாளில் உனக்கு என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் நீ புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நீ நிச்சயமாக கட்டுப்பட்டு நீ நல்லபடியாக நடக்க வேண்டிய நேரம். நாம் எப்பொழுதும் நம் வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கின்றவர்கள் யார்? உன்னுடைய குலதெய்வம், உன்னுடைய இஷ்ட தெய்வம், உன்னுடைய முன்னோர்கள், உன் வீட்டில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வம். இந்த 4 பேரும் உனக்கு உறுதுணையாக நின்று உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக நடத்தி கொடுக்கக்கூடியவர்கள் அல்லவா. அப்படி இருக்கும் பொழுது முன்னோர்களை வழிபடுவதற்கான மிகவும் உச்சகட்ட ஒரு நாள் இந்த மகாலய அமாவாசை நாள். இப்படி ஒரு நாள் உனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த நாளில் உன்னுடைய முன்னோர்களை நீ மறந்துவிடவே முடியாது. அவர்களினுடைய ஆசிகளை நீ பெறாமல் இருக்கவே முடியாது. உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களையும் சரியாக கிடைக்கச் செய்யவும் நீ விரும்பியபடி அத்தனை உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலைத்திடவும் உனக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருக்கக்கூடியவர்கள் உன்னுடைய முன்னோர்கள். அவர்கள் உனக்கு தர நினைக்கின்ற ஒரு விஷயத்தை எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் இவை அத்தனையும் உன்னை வேண்டி விரும்பி நிற்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான மகிழ்ச்சியையும் நல்ல மாற்றத்தையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எதற்கெடுத்தாலும் கலங்கி விடுவது வேண்டாம். எதற்கெடுத்தாலும் புலம்பி விடுவதும் வேண்டாம், குழம்பவும் வேண்டாம். உனக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் அத்தனையும் நிச்சயமாக தெய்வங்களின் அருளாசிகளோடு உனக்கு சரியாக நடக்கும் என்ற புரிதல் மட்டும் உன்னுள் இருந்து விட்டால் போதும். இந்த புரிதல் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உனக்கு நல்லபடியாக சரிபடுத்தி கொடுக்கும். இந்த புரிதல் உனக்குள் இருக்கின்ற சூழ்நிலைகளை நல்லபடியாக மாற்றி கொடுக்கும். எந்த இடத்தில் என்ன வேண்டும் என்றாலும் தெய்வம் அதனை என்னவென்று ஆராய்ந்து உனக்கு சரியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. சரியான காலம் கைகூடி வரும் பொழுது இந்த வாழ்க்கை நீ விரும்பியதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கும். இந்த வாழ்க்கை நீ ஆசைப்படுகின்ற விஷயங்களை நிறைவாக உன் கைகளில் நிச்சயமாக கொடுக்கும். அத்தனைக்கும் சேர்த்து இந்த வாழ்க்கை அடுத்த நிலைக்கு உன்னை அழைத்து செல்ல தெய்வத்தை அழைக்கும். அப்படித்தான் உன் வாழ்க்கையிலும் இன்று உன்னுடைய முன்னோர்களின் ஆசியினாலும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசியினாலும் அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கப் போவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ளப் போகின்றாய். இனி எந்த இடத்திலும் தயங்காமலும் தவிக்காமலும்
நீ விரும்பியதை விரும்பியபடி பெறுவதற்கு நிச்சயமாக உனக்கு உறுதுணையாக நிற்கின்ற தெய்வத்தை நீ கவனத்தில் கொண்டு நல்லபடியாக உன்னுடைய வெற்றியை நோக்கி நீ பயணம் செய்ய தொடங்கிவிடு. எங்கும் எதிலும் என் பிள்ளைக்கு வாழ்க்கையை பற்றிய கவலை வேண்டாம். எந்த இடத்திலும் உனக்கு தயக்கம் வேண்டாம். நீ முன்னின்று ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை பெறாமல் நீ செல்லக்கூடாது. ஏனென்றால் உனக்காக உன் அம்மா நான் இருக்கும் நேரம், உனக்காக எப்பொழுதும் நான் உன்னை தொடர்கின்ற நேரம், நான் எந்த இடத்திலுமே உன்னை கைவிட மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால், இது போன்ற நேரங்களில் எல்லாம் நான் உன்னை தேடி வருவதும் உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நடத்துவேன் என்ற வாக்குறுதியை கொடுப்பதற்குமான காரணத்தை நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்வாய். எது நடந்தாலுமே நாமாக நின்று நம் வாழ்க்கையின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நிலையாக பெற்றிட வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் வேண்டாம். உனக்காக யாரும் இங்கே வருந்தப் போவதும் கிடையாது. உனக்காக யாரும் இங்கே எந்த ஒரு வெற்றியையும் கொடுக்கவும் பாடுபட போவதும் கிடையாது. உனக்கான நேரத்தை நீதான் உருவாக்கி கொள்ள வேண்டும். உனக்கான மாற்றத்தை நீதான் தேடிப்பெற வேண்டும். அதனால் எந்த இடத்தில் நமக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்கிறது என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நிலையையும் நீ முறையாக பெற்றிட முன்னேறிக்கொண்டே இரு. தயக்கம் வேண்டாம், தவிப்புகள் வேண்டாம், தேவையில்லாத சிந்தனைகள் வேண்டாம். என்னவென்றாலும் அத்தனைக்கு முடிவு தெய்வத்தின் கைகளில் என்பது உன் மனதில் முழுமையாக நின்று விட்டாலே அது போதும். இனி எல்லா நேரங்களிலும் நமக்கான மாற்றங்கள் நம்மை வந்து சேரும் பொழுது இவை அத்தனையிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இவை அத்தனை விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையை, நடந்து முடிந்த விஷயங்களை எல்லாம் எண்ணி கலங்காமல் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நினைத்து சந்தோஷப்படு. உனக்கு வரக்கூடிய மகிழ்ச்சி இனி எப்பொழுதும் உன்னை பேரதிசயப்படுத்தும் என்பதுதான் உன்னுடைய புரிதலாக இருக்க வேண்டும். என் தங்கமே, முன்னோர்களினுடைய வழிபாடு இந்த வாழ்க்கையில் மிகவும் அதி அற்புதமான ஒரு வழிபாடு. அவர்கள் உனக்கு நல்லதை நடத்துவேன் என்ற நம்பிக்கையை கொடுத்தார்களே, ஆனால் நிச்சயமாக அந்த நம்பிக்கை உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை கொடுக்கும். அதற்கெல்லாம் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான். அவர்களுக்கு நீ நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்க வேண்டும். அவர்கள் யோசிப்பது போல நீ நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யாமல், தன் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரின் மீதும் பொறாமை கொள்ளாமல் நாமும் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு எப்பொழுதுமே எதையுமே நாம் சந்தோஷமாக எதிர்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தில் இருந்து விட்டோமானால் அந்த இடத்தில் முன்னோர்களினுடைய ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் என்பதுதான் உண்மை. உன்னை அவர்கள் எந்த இடத்திலுமே விட்டு கொடுத்து விட மாட்டார்கள். நீ சரியாக இருக்கும் பொழுது, உன்னுடைய செயல்கள் சரியாக இருக்கும் பொழுது அவர்கள் எந்த இடத்திலும் உன்னை விட்டு வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலை, இந்த நேரம் இனி எல்லாமும் என்னவாகும் ஏதுவாகும் என்பதனை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். ஒட்டுமொத்த மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று உணர்ந்து விட்டால் அது போதும். இனி என்ன நடந்தாலும் நான் இருக்கும் இந்த நேரம் உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டத்தின் உச்சம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் உனக்கு மிக பெரிய மாற்றங்கள் உருவாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். கலங்காது நின்றோமானால் எல்லாமுமே நமக்கு சரியானதாகவே மாறும் என்பதுதான் உண்மை. தயங்காமல் நின்றோமானால் எல்லாமுமே நீ விரும்பியது போல மாற்றங்களை தரும் என்பதுதான் உண்மை. இனி இந்த நேரம், இந்த நொடி உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெற்றியிலும் உன்னை யார் என்று உனக்கே நிரூபித்து கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தடுமாறாது நாம் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியிலும் நல்ல விஷயங்கள் நமக்கு நிச்சயமாக நடக்கும் அல்லவா? நாம் எந்த இடத்திலும் கலங்காமல் நின்றோமானால் இந்த வாழ்க்கை அந்த வெற்றியை நம் முன்னால்
கொண்டு வந்து சேர்க்கும் என்பதுதானே உண்மை. அதனால் எந்த நிலையிலும் எந்த நொடியிலும் நாம் விரும்பியது போல ஒன்று நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் என்பதனை நம்பு. உன் முன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் நான் எடுத்துச் சொல்ல வரும் பொழுது அவை அத்தனையையும் என் பிள்ளை நீ கவனமாக தெரிந்து கொண்டால் அது போதும். உன்னோடு நான் எதிர்வருகின்ற நேரங்கள் உனக்கு ஒவ்வொன்றையும் சரியாக வழிநடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். மனதார நாம் எதை சொன்னாலும் அந்த இடத்தில் நின்று உன்னுடைய மாற்றங்களை நீ உணர வேண்டும். எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுத்தது என்றாலும் அந்த இடத்தில் நின்று நீ யார் என்பதனை நிரூபித்து காட்ட வேண்டும் என்பதனை மறந்து விடாது. இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நல்லதை நடத்தி தரும் என்பதுதான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களாக உனக்கு இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தடமாறாமல் எந்த இடத்திலும் உன் நம்பிக்கையை விட்டு விடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் அத்தனையும் உனக்கு நல் மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். என் பிள்ளையை, இத்தனை நாளும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. நீ எதிர்பார்த்து நிற்கின்ற விஷயங்கள் பல உன்னுடைய வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்தில் நின்றிருந்தாய் என்பது முக்கியமல்ல. இப்பொழுது எந்த நிலைக்கு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறி இருக்கிறாய் என்பது முக்கியம். இனி எந்த அளவில் உன் நம்பிக்கையை நீ மீட்டெடுக்கப் போகிறாய் என்பது முக்கியம். இதையெல்லாம் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு உண்மைகளையும் என் பிள்ளை நீ கவனமாக புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அடுத்தடுத்த சூழ்நிலைகள் உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக பேரதிசயப்படுத்துவதை என் பிள்ளை நீ கண்டுகொள்வாய். இனிமேல் எந்த நிலையிலும் நாம் கலங்கி விடாமல் நின்று நமக்கு கிடைத்திருக்கின்ற ஒவ்வொரு பொழுதையும் நம் வசமாக்கி என்றும் நாமாக நின்று நமக்குரிய மாற்றங்களை நிறைவாக பெற வேண்டும் என்பதுதான் உண்மை. உன்னை வாழ்க்கையில் ஒதுக்கி தள்ளியவர்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடந்துவிடவே கூடாது என்று நினைத்தவர்களும் இனி உன்னிடத்தில் நின்று உதவி கேட்க வேண்டிய நிலை உருவாகும். உன்னிடத்தில் நின்று ஒரு வெற்றிக்காக கையேந்த வேண்டிய ஒரு நிலை நிச்சயமாக ஏற்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளைக்காக நான் வருகிறேன் என்றால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கை அடுத்த கட்டத்தை காண்பித்து கொடுக்க தயாராகிவிட்டது என்பதுதான் உண்மை. அடுத்த நிலையை உனக்கு காண்பித்து கொடுக்க எல்லாமும் தயாராகிவிட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இந்த நேரம், இந்த வெற்றி உன் வசமாகும் காலம். இனி அத்தனையிலும் என் பிள்ளை நீ சரியாக இருந்து உன்னுடைய நம்பிக்கையை நிறைவேற்ற வேண்டிய காலம். எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு என்ன கிடைக்கும், ஏது கிடைக்கும் என்பதனை உணர்ந்து நீ அதற்கு ஏற்றது போல சரியான உண்மைகளோடு நீ இருக்க வேண்டிய காலம் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி எல்லா நிலைகளிலும் உன்னோடு நான் வருகின்ற நேரத்தில் நீ உன் முன்னோர்களின் ஆசிகளை நிறைவாக பெற்றுக்கொண்டாயானால், அவர்கள் என்னுடைய அன்பினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொண்டாயானால், இந்த வராகி நான் உன் இல்லம் தேடி வந்து உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்துவேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. மகாலய அமாவாசை நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ஷ்ட நிகழ்வை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதுதான் உண்மை. மகாலய அமாவாசையின் நாள் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. எந்த இடத்திலும் இன்று உனக்கு கிடைக்கின்ற சந்தோஷத்தை நீ விட்டுவிடக்கூடாது என்பதில் முழு கவனத்தோடு இரு. உனக்கு கிடைக்கின்ற இந்த மகிழ்ச்சியை நாம் விட்டுவிடக்கூடாது என்பதில் முழு மனத்தெளிவோடு இரு. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். இனி அத்தனையும் உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் காலம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும். நல்லதே நடக்கும். என் பிள்ளைக்கு என்றும் நன்மைகளே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.